அடுத்தடுத்து போலீசாரால் அழைத்து வரப்பட்ட நபர்கள். பறிமுதல் செய்யப்பட்ட பட்டாக்கத்தி, தோட்டா, துப்பாக்கி, சொகுசு கார்கள். இதையெல்லாம் பார்த்ததும் நாசக்கார செயலில் ஈடுபட்ட மிகப்பெரிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் போல தோன்றலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று வரை சராசரியான இயல்பு வாழ்க்கையில் இருந்தவர்கள். ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம், அதை மறைக்க அதைவிட பெரியது என ஒரே இரவில் இவர்களது வாழ்க்கை தலைகீழாக மாறிப் போயிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு ஒருவரை சடலமாக தூக்கி வந்திருக்கிறார்கள். யானை தந்தத்தால் குத்தி கொன்றுவிட்டதாக கூறியதால் வனத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் பறந்திருக்கிறது. விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். யானை தாக்கி இறந்ததாக சொல்லப்பட்டவர் நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது டிவிஷனைச் சேர்ந்த ஜம்ஷித். 37 வயதாகிறது. காங்கிரஸ் கட்சியில் பேரூராட்சி தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவரது வீட்டில் இருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதியில் வைத்துதான் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசாரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தகவல்கள் போலீசாருக்கு நம்பும்படியாக இல்லை. அதே நேரம் இறந்து போன ஜம்ஷித்தின் உடலில் இருந்த காயங்கள் யானை குத்தியது போல தெரியவில்லை. இதனால் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இறந்து போனவரின் ஊருக்குள் விசாரித்த போது ஒரு சிலரை தவிர வேறு யாரும் யானையை பார்த்ததாக சொல்லவில்லை. சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் போலீசாரும் வனத்துறையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு யானை நடமாட்டம் இருந்ததற்கான தடயம் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் மேலும் சந்தேகம் அதிகரிக்கவே சோதனை எல்லையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்போது காட்டுப்பகுதிக்குள் ரத்தம் கிடப்பதை கண்ட போலீசார் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இதனால் ஊரில் உள்ள சிலரிடம் ரகசியமாக புலன் விசாரணை நடத்தியதில் ஜம்ஷித் அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும் பழக்கம் உடையவர் என்பதும் அவரைப் போலவே இன்னும் சிலர் சட்டவிரோத வேட்டையில் ஈடுபடுவதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து வழக்கமாக ஜம்ஷித்துடன் வேட்டைக்கு செல்லும் நபர்கள் குறித்தும் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் அதே பகுதியைச் சேர்ந்த ஹைதர் அலி, நௌஷாத், ஜாஃபர் அலி, சதீஷ் ஆகிய 4 பேர் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் அவர்களை கூண்டோடு மடக்கி பிடித்த போலீசார் விடிய விடிய விசாரித்த போதுதான் மொத்த உண்மையும் வெளிவந்திருக்கிறது. இறந்து போன ஜம்ஷித், ஹைதர் அலி, நௌஷாத், ஜாஃபர் அலி, சதீஷ் ஆகிய 5 பேருமே முழுநேர வேட்டை கும்பலைச் சேர்ந்தவர்கள். காட்டெருமைகள், மான் போன்றவற்றை வேட்டையாடி அதன் இறைச்சியை விற்பனை செய்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக காட்டெருமையை வேட்டையாடி கேரளாவில் விற்பனை செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்காக இந்த கும்பல் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை பயன்படுத்தி வந்திருக்கிறது. வனவிலங்குகளை சுட்டதும் அதை காட்டுக்குள்ளேயே வைத்து வெட்டி இறைச்சியாக்கி விடுவார்கள். இதற்காக எப்போதும் பட்டாக்கத்தியையும் வேட்டைக்கு எடுத்துச் செல்வது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்று ஜம்ஷித் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள். அனைவருமே தலையில் டார்ச் லைட்டை மாட்டியிருந்தனர். அதில் ஒருவர் மட்டும் தேவையில்லாமல் சார்ஜை காலியாக்க வேண்டாம் என்று நினைத்து தனது லைட்டை ஆஃப் செய்திருக்கிறார். அப்போது இவர்கள் நடந்து சென்ற வழியில் ஒரு மான் குறுக்கே ஓடியிருக்கிறது. டார்ச் லைட்டை ஆஃப் செய்திருந்த நபர் மானுக்கு குறிவைத்து சுட முயற்சித்த போது துப்பாக்கி தோட்டா தவறுதலாக ஜம்ஷித்தின் வயிற்றில் பாய்ந்திருக்கிறது. அதிகப்படியான இரத்தப்போக்கில் துடிதுடித்த ஜம்ஷித் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் மொத்தமாக மாட்டிக்கொள்வோம் என நினைத்த மற்றவர்கள் ஜம்ஷித்தின் உடலை மலைக்கு கீழே தூக்கி வந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு ஓரமாக வைத்து சடலத்தின் வயிற்றை கிழித்து உள்ளே இருந்த குண்டை வெளியே எடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு
ஊரில் தெரிந்த சிலருக்கு போன் செய்து நடந்ததை சொல்ல அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அனைவருமே நண்பர்கள் என்பதால் இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்க போட்ட திட்டம்தான் யானை அட்டாக். அந்த பகுதியில் யானை நடமாட்டம் இருக்கும் என்பதால் அனைவரும் எளிமையாக நம்பிவிடுவார்கள் என முடிவு செய்து ஊருக்குள் வந்து யானை அடித்து தந்தத்தால் குத்திவிட்டது என்று கதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வழக்கமாக யானை குத்தினால் அந்த இடம் பலத்த சேதாரமாகும். அதோடு எலும்பு முறிவுகளும் ஏற்படும். அப்படி எந்த காயமும் இல்லாமல் சிறிய அளவில் வயிறு கிழிக்கப்பட்டிருந்ததால் குற்றவாளிகள் மொத்தமாக சிக்கியிருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளிகளான ஹைதர் அலி, நௌஷாத், ஜாஃபர் அலி, சதீஷ் ஆகியோரோடு சேர்த்து சம்பவத்தை மறைக்க உதவியாக இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த 13 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன் காட்டெருமைகளை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடும் கும்பல்களை வனத்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் கூட்டாளியின் மரணத்தை கூட மறைக்கும் அளவுக்கு இந்த வேட்டை கும்பல் கொடூரமாக நடந்து கொண்டிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.